ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம சூர்யா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டேயும் உண்மையை சொல்லிடுறாங்க. இப்படி தேவியம்மாவை திட்டம் போட்டு அனுப்பி வச்சது நம்ம தாராதான்னு எல்லாருமே நம்ம தாராவை போட்டு அந்த இடத்துல திட்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சூர்யாவும் தேவியம்மா ஃபோட்டோ முன்னாடி அம்மா, உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவங்களை நான் சும்மா விட போகிறதில்லம்மா, இப்போவே பிடிச்சி உள்ள தள்ள போகிறேன் அப்படின்னதும் உடனே மாறி இங்கே பாருங்கள் ஹஸ்பண்ட் சார், அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பாரு, அதனால நாம் அவங்கள விட்டுடலாம் அப்படின்னதும் உடனே சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த இடத்துல அழுதுட்ருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம விக்ரம் இல்லை நம்ம தாரா, எங்கால ஹாஸ்னியோட ஹஸ்பண்ட் சங்கரபாண்டி 3 பேருமே வராங்க. இவங்க 3 பேரையும் பார்த்து சூர்யாவுக்கு செம கோவம் வருது. உடனே நம்ம சூர்யா எங்கே வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்னாச்சு, ஏப்பா சூர்யா ஒரு மாதிரி இருக்க அப்படின்னு தாரா கேட்குறாங்க. போதும், நீங்கள் இத்தனை காலமாக என்னை நடித்து ஏமாத்தினது எல்லாமே போதும், நிறுத்துறீங்களா அவங்க வேஷத்தை அப்படின்னதும் தாரா அதிர்ச்சி ஆகிறாங்க. மாப்பிள்ளை என்னாச்சு மாப்பிள்ளை, இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சூர்யா சங்கரபாண்டியை சத்தம் போடுறாங்க. என்ன அப்படி பார்க்குறீங்க, என் அம்மாவை திட்டம் போட்டு அனுப்பி வச்சிட்டீங்களா அப்படின்னு சூர்யா கேட்டதும் இவனுக்கு எப்படிரா உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னு தாரா அதிர்ச்சி ஆகுறாங்க. சூர்யா, நீ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கப்பா, போதும் நிறுத்துறீங்களா உங்க நாடகத்தை, உங்க வாயால் நீங்களே சொல்லும்போது நான் கேட்டுட்டு இருந்தேன் அப்படின்னதும் நம்ம தாரா செம அதிர்ச்சி ஆகுறாங்க. சி, இப்படி என்னை நம்ப வச்சு உங்க பாசத்தை காட்டி ஏமாட்டி என் முதுகில் குத்திட்டீங்களே, நான் என் அம்மாவுக்கு ஒரு படி மேலே தானே உங்கள் மேலே அன்பு வச்சுருந்தேன், ஆனால் எப்படி உங்களுக்கு என்ன இப்படி ஏமாத்த மனசு வந்துச்சு, நீங்களா ஒரு பொம்பளையா அப்படின்னு சூர்யா கண்ணா பின்னான்னு தட்டிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, மாறே சொன்னா, நான் சொன்னேன் மாறி தாராவை உள்ளே தூக்கி போட்டுடலான்னு, ஆனால் மாறி தான் அதெல்லாம் வேணாம் ஹஸ்பண்ட் சார், மன்னிச்சு விட்டுடலான்னு சொன்னான். ஆனால் கண்டிப்பாக என் அம்மாவை இப்படி பண்ணதுக்கு என்கிட்ட இருந்து உங்களுக்கு மன்னிப்பே கிடைக்காது. இங்கே பாருங்க, ஒழுங்கு மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னதும் அரவிந்தும் நம்ம சங்கரபாண்டியன் தடுத்து நிறுத்துறாங்க. ப்ரோ என்ன ப்ரோ அப்படின்னது, ஏய் அமைதியா இருங்க அப்படின்னதும் பரவாயில்ல விட சங்கரபாண்டி அப்படின்னுட்டு தாரா என்ன பண்றாங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ சங்கரபாண்டியன் அரவிந்து போய் தடுத்து நிறுத்துறாங்க. சிஸ்டர் வேணாம் சிஸ்டர், அம்மா நான் சொல்றது கேளுங்கம்மா அப்படின்னும் போது என்னை விடுங்க அப்படின்னுட்டு தாரா வெளியில வராங்க. இங்க பாரு, நான் பண்ண தப்ப சரி பண்ணி உங்ககிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க விரும்பல, என் பசங்க நல்லா இருக்கணும், அதுக்கு நான் எந்த எல்லைக்கு வேணும்னாலும் போவேன். இங்க பாரு, நீ சொன்ன இத்தனை காலமா நான் சொன்னதை நீ கேட்டு வந்த, இன்னைக்கு நீ சொல்றத நானும் கேட்கிறேன், உன் பேச்ச மீறல, நான் கிளம்புறேன் அப்படின்னுட்டு தாரா வெளியில போறாங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சது.